இப்ப நான் ஓப்பனா திமுக காரன் பார்த்து கேக்குறேன், என்ன பொறுப்பியா உனக்கு? ஸ்ட்ரைட்டா டிபார்ட்மெண்ட்டுக்கே பேசுறேன். ஸ்ட்ரைட்டா டீல் பண்ணுவோம்ல. நாளைக்கே ஒரு ஸ்டேஜ போடுவோம். ஏன் தேவச எது நடத்த போறியா? என்ன அனுப்பையில அவசரமா பேசுறேல. எல்லா பத்திரிகையும் கூப்பிடு. 2 பேர் தான் அந்த ஸ்டேஜ்ல இருக்கணும். எந்த பேப்பர் இல்லாம உன் பக்கத்துல எந்த நிர்வாகி இல்லாம தனியால ஸ்டேஜ்ல வந்து உட்கார். என் தலைவர் தனியா வருவார். 2 பேரை வச்சு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துவோம். நீ எப்படி செருப்படி வாங்க போற? எனக்கு என்ன வாங்கி கொடுக்க பாக்குற? இந்த போட்டிக்கு நான் ரெடினா நாளைக்கே நான் ரெடி, என் தலைவர் ரெடி. 2 பேரை வச்சு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துவோம். மடக்கு ஊதிகள்ன்றது நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க. மீடியா சந்திக்கணும்னா சிஎம்னா ஒரு ஜெர்னலிஸ்ட், அவரு மீடியாவா? அவங்க கேக்குறத சிஎம் கேக்குறதா? சிஎம்லாம் உங்கெல்லாம் ஒரு ஆளை பாக்குறது கிடையாதா? கூப்பிடுறது யார் தெரியுமா? மீடியா பீப்புள்ஸ் கூப்பிடுறாங்க. அவங்க கூட போடாம சிஎம் சிஎம் சொம்பு டீஸ்பூன் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாரு. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறான்னு கேக்குறேன். ஆதவ அர்ஜுனாவா? அவன் படிச்சானா இல்லையா? இல்ல நேத்து கஞ்சா அடிச்சுட்டு போயிட்டானா? முதலமைச்சருக்கு உண்மையாலே சமூக நீதியை பத்தி அறிவு இருந்தா தைரியமா பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லுங்க, எங்க தலைவர் வராரு, நீங்க வாங்க. இல்ல எனக்கு அரசியல்னா எனக்கு என்னன்னே தெரியாது. மேட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் பத்தி பேசினா 2 பேரை பேச வைப்போம்.